ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ், எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இது உங்கள் ட்ரக் சேனல். நான் உங்கள் சூர்யா. பேட்டை மற்றும் விஸ்வாசம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 days ஆக போகுது. மக்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 2 படமுமே ஒர்க்கிங் டேஸில், அதாவது வியாழக்கிழமை தான் ரிலீஸ் ஆகியிருக்குது. இன்னும் பொங்கல் ஹாலிடேஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலனாலும் இந்த படத்துக்கு மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். சொல்லப்போனால் இந்த வீக்கெண்டில் படம் பார்த்தவங்க கூட மறுபடியும் ஃபேமிலியோட பொங்கலுக்கு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த 2 படமும் செகண்ட் டேயில் சென்னையில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருந்து பார்க்குறப்ப, ரஜினி சார் நடிப்பில் வெளிவந்த பேட்டை படம் சுமார் 2.25 crore கலெக்ட் பண்ணியிருக்குது. அதே போல் விஸ்வாசம் படம் சென்னையில் மட்டும் 1.80 crores கலெக்ட் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலாஜி சிவாக்கோட்டையில் வந்த 3 படங்களுமே ஒரு எபிக் கிளாஷ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். வீரம் வெர்சஸ் ஜில்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேதாளம் வெர்சஸ் தூங்கானம் வந்துடுச்சு. இப்போ விஸ்வாசம் வெர்சஸ் பேட்டை வந்திருக்கு. சொல்லப்போனால் இது 3 மிகப்பெரிய கிளாஷ்னு சொன்னாலும் வின் பண்ணது என்னமோ நம்ம தலாஜித் தான். அந்த வகையில் ரீசெண்டாக வந்த விஸ்வாசம் வெர்சஸ் பேட்டையோட ஃபஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நம்ம தல அஜித்தோட விஸ்வாசம் பேட்டை படத்தை முறியடிச்சுக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு சம்பவம் 27 years முன்னாடி 1992 October 25 தேவர் மகன் பாண்டியன் ஆகிற 2 படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம ரஜினி சாரும் கமல் சாரும் தான் உச்சத்தில் இருந்தாங்க. இந்த 2 படங்களும் ஒன்றா ரிலீஸ் ஆகிறப்ப ரஜினியோட பாண்டியன் படத்தை விட கமலோட தேவர் மகன் படம் அதிகமாக வசூல் செஞ்சு பாண்டியன் படத்தை தோக்கடிச்சிச்சு. அப்போ பாண்டியன் படம் சுமாராக தான் வசூல் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் பல ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் கிங் மாதிரி இருந்தார். ஒரு கட்டத்தில் ரஜினியை தோக்கடிக்க யாருமே இல்லைங்கிற மாதிரி நிலைமைலாம் வந்து, ஆனால் இப்போ திரும்பவும் விஸ்வாசமும் பேட்டையும் ஒன்றா ரிலீஸ் ஆகிறப்போ விஸ்வாசம் பேட்டையை தோற்கடித்து வசூல் சாதனை படைச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் 27 yearsக்கு அப்புறம் இது நடந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் விஸ்வாஸுக்கு ஒரு செம்மையான ஓப்பனிங் கிடச்சிருக்கு. அதுபோல் ஓவர்சீஸில் பேட்டைக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த 2 படமுமே மக்களிடையே செம்ம வரவேற்பு பெற்றிருக்கு. கண்டிப்பாக மக்கள் இந்த 2 படத்தையும் பொங்கலுக்கு ஃபேமிலியோடு போய் பார்ப்பாங்கன்றதுலாம் எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.